Hi viewers, this is Sai Midi Max channel. Trigonometry exercise 6.2 problem 2. Question என்னன்னு பார்த்தீங்கன்னா a road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing on a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 டிகிரி. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஷினோட தமிழ் விளக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வீடு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு வீட்டோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா 4√3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 2 வீட்டுக்கு இடையில இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடில், அதாவது சென்டரில் இருக்கிற ரோட்டில் ஒரு பாதசாரி வந்து நிற்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டை ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் மேக் பண்ணுற ஆங்கிள் 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ரோட்டோட அதாவது ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட்டோட வித் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன். இப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோடுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. இப்போ இந்த இடத்துல பாதசாரி வந்து நிற்கிறாரு. இதுதான் மீடியன் ஆஃப் த ரோடு. இப்போ இந்த ரோடோட வித்து வந்து நமக்கு தெரியாது, அதை பொதுவாக நம்ம W அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த வீட்டோட ஹைட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4√3 மீட்டர். நான் வந்து பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டயக்ராம் சின்னதாக போட்டிருக்கேன். 4√3 மீட்டர். அதுக்கப்புறம் இந்த பாதசாரி நிற்கிற இடத்துல இருந்து அந்த வீட்டோட ஹைட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவர் பார்க்குற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டோட்டல் ரோடோட வித்து வந்து டபிள்யூனா இவர் வந்து சென்ட்ரலில் தான் நிற்கிறாரு. அப்போ அதில் பாதி W/2, இங்கே பாதி வந்து பார்த்திங்கன்னா W/2. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு தெரியும், ஆங்கிள் தெரியும், ஆப்போசிட்டும் தெரியும். நமக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டோட ஹைட்டு வந்து 2 சைடுமே சேமாக தான் இருக்கும். அப்போ இது 4√3னா இதுவும் 4√3 தான். ஓகேங்களா? இப்போ ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் தெரியும், டிகிரியும் தெரியும். இதில் அட்ஜசன்ட்டில் டபிள்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிவன் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த ஹவுஸ் வந்து 4√3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம tan 30 டிகிரி கண்டுபிடிக்கிறோம். tan 30 டிகிரி ஜென்ரலாக ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு இல்லைனா tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ நமக்கு tan 30 டிகிரி தான் இங்கே ஆல்ஃபாங்கிறது. ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 4√3, அட்ஜசன்ட் சைடு பார்த்திங்கன்னா W/2. இப்போ tan 30 டிகிரி அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா tan 30 டிகிரிக்கு 1/√3. அப்போ இது 1/√3 ஈக்குவல் டு 4√3. இது டினாமினேட்டர் வேல்யூ, W இங்கேயே இருக்கும். பட் இந்த 2 அப்படிங்கிறது டினாமினேட்டரோட டினாமினேட்டர், இட் கோஸ் டு நியூமரேட்டர் இன்ட்டு 2 ஆயிடும். இப்போ இதில் 8√3 டிவைடட் பை W 1/√3. இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 1 இன்ட்டு W ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 8√3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3யோட வேல்யூ எவ்வளவு? 3. அப்போ W ஈக்குவல் டு 8 3s are 24 மீட்டர். அப்போ அந்த ரோடோட வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 மீட்டர். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வியூவர்ஸ், உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டாக எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.